முழு பௌர்ணமி. இரவு மரங்கள் எல்லாம் அசைந்து சத்தத்தை எழுப்பவே நிலவு அதன் அழகை வானம் முழுவதும் பரவச் செய்தது. அடர்ந்த காடு என்பதால் ஓநாயின் ஊளையிடும் சத்தம் ஊரில் இருக்கும் அனைவரையும் மிரளச் செய்தது. அந்த காட்டுக்கே ராஜாவான ஆலமரத்தில் தனியாக ஒரு ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது. கருநிற உருவம் கண்கள் சிவந்து தரையில் கால் படாமல் மிதந்து வந்து அந்த ஊஞ்சலில் அமர்ந்தது. யமுனா, உனக்கு ஒண்ணு ஆகாம நான் பார்த்துக்குவேன், உனக்காக என்னைக்குமே நான் இருக்கேன் என கூறிய ஆத்மாவின் குரலில் நடுக்கமும் சோகமும் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த ஆன்மாவின் கண்கள் நேராக ஒரு பங்களாவை நோக்கியது. தனது மனைவியான யமுனாவை யமுனா யமுனா என சத்தமாக அழைத்தவாறு அறைக்குள் வந்தான் அஸ்வின். யமுனா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், ஜன்னலையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, நான் கூப்பிடுறது உன் காதுல விழுகுதா விழுகலையா என கோபமான குரலில் பேசினான் அஸ்வின். அஸ்வினின் குரலை கேட்ட யமுனா திடுக்கிட்டு எழுந்து, என்னங்க என்று கேட்டாள். அவள் முகத்தில் அவ்வளவு சோகமும் கலக்கமும் குழப்பமும் தெரிந்தது. அதை பார்த்த அஸ்வின், என்ன சொல்ல போற யமுனா? எப்பையும் போல பழையபடியே யாரோ என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கு, அதை தானே சொல்ல போற என முகம் சுழித்தான். அஸ்வின் அருகில் வந்து அமர்ந்த யமுனா, இல்லங்க, தூரத்துல இருக்கிற ஆலமரத்துல யாரோ ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க என்னையே பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த சிவந்த கண்ல ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா அது எனக்கு தோன்ற கற்பனையா இல்ல உண்மையான்னு என்னால யோசிக்கவே முடியல. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். எப்பயுமே உங்ககிட்ட நான் பொய் சொல்லவே மாட்டேன். என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். விஜய் கூட நான் எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தேன், நான் எவ்வளவு அவனை காதலிச்சேன், எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவனோட இழப்பை என்னால தாங்க முடியாம இருக்கலாம், ஆனா அவனோட குரல் எப்படி எனக்கு கேட்டுட்டு இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியல என அஸ்வினிடம் கூறினாள் யமுனா. அதை கேட்ட அஸ்வின் ஒரு பெருமூச்சு விட்டு, இங்க பாரு, அது உன்னோட கடந்த காலம், அவனோட ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு, அவன் செத்து போயிட்டான், இனி நமக்காக நம்ம வாழணும், அதனால அதை பத்தி மட்டும் யோசி என கூறி தனது மனைவியின் கைகளை வாஞ்சையாக பிடித்து கொண்டான் அஸ்வின். பிறகு தன் கணவனின் கைவளைவில் கண்ணுறங்கினாள் யமுனா. யமுனா ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது இடி சத்தம் காதில் விழுந்தது. அதை கேட்டு கண் திறந்து பார்க்கும்போது கருத்த உருவம் கண்கள் பிதுங்கி முகமெல்லாம் கீறி பாதி எரிந்தும் எரியாமலும் அவள் அருகே அமர்ந்திருப்பதை பார்த்தாள். உடல் நடுங்கி செய்வதறியாது ஆ என யமுனா கத்தியவுடன் அஸ்வின் வேகமாக எழுந்து லைட்டை போட்டான். என்னடி, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற, முகமெல்லாம் வேர்த்திருக்கு என்று அரண்டு போய் அமர்ந்திருந்த யமுனாவை பார்த்து கேட்டான் அஸ்வின். அது வந்துங்க என வராத வார்த்தைகளை கோர்வையாக கோர்த்து கொண்டிருந்தாள். என்ன கெட்ட கனவா? இங்க பாரு யமுனா, உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நீ எதையும் யோசிக்காம முதல்ல படுத்து தூங்கு என விளக்கை அணைத்தான் அஸ்வின். நான் ஏதோ ஒரு கருப்பு உருவத்தை பார்க்கறேன், அது என்னையே பின்தொடர்ந்து வருது. அந்த கருப்பு உருவத்தோட கண்கள் என்கிட்ட ஏதோ சொல்ல துடிக்குது, ஆனா அதோட கோர நிலையை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கே என தனக்குள் பேசினாள் யமுனா. அதே சமயம் அஸ்வின் யமுனாவை வன்மமாக பார்த்து, யமுனா, உன்னை நான் ரொம்ப நாளா கொலை பண்ண நினைக்கிறேன், ஆனா அது மட்டும் முடியவே மாட்டேங்குது. பட் எப்பவுமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்ற அஸ்வினை அந்த கருப்பு உருவம் கூர்மையாக பார்த்து அவனுடைய நீண்ட நாக்கை அவன் கழுத்தை நெரிப்பதற்காக அனுப்பியது. ஆனால் அந்த நாக்கு அஸ்வினின் அருகே செல்லும் போது அந்த கருப்பு உருவத்திற்கு மின்சாரம் தாக்கியது போல இருந்தது. உடனே ஆந்தையாக தன் உருவத்தை மாற்றி அவர்கள் இருவரையும் பார்த்தவாறு வெளியில் இருந்த மரத்தில் அமர்ந்து கொண்டது அந்த கருப்பு ஆத்மா. அவர்கள் ஜன்னல் வழியே அமர்ந்திருந்த ஆந்தையின் வடிவிலான ஆத்மா தன்னுடைய தலையை வலதுபுறமும் இடதுபுறமுமாக அசைத்து, அஸ்வின், உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது என கூறியது. மரங்கள் எல்லாம் காற்றில் அசைந்தபடியே புயலை கிளப்புவது போல சத்தமிடவே எங்கோ இருந்த ஓநாய்கள் ஊளையிடும் சத்தம் காதை கிழிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தது. அப்படியே இருள் சூழ்ந்த இரவு முடிந்தது. காலை விடிந்ததும் பறவைகளின் சத்தம் காதுக்குள் தேனாய் வந்து பாய்ந்தது யமுனாவிற்கு. யமுனாவின் போன் அடிக்கவே அரைகுறை தூக்கத்தில் அட்டன் செய்து காதில் வைத்தாள் யமுனா. மறுமுனையில் யமுனாவின் அம்மா மஞ்சுளா.
என்னம்மா, காலையில எந்திரிச்சு மாப்பிள்ளையை கிளப்பி அனுப்பிட்டியா என அக்கறையாக தன் மகளிடம் பேசினாள். அட ஏமா நீ வேற, நான் இப்பதான் எழுந்தேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலமா. ஒரே கெட்ட கனவு. அப்பா கொடுத்த அந்த மோதிரத்தை தான் கையில் பிடிச்சிட்டு படுத்திருந்தேன். அந்த மோதிரம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்குமா என்றாள் யமுனா. அதற்கு மஞ்சுளா, சரிம்மா, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு என சொல்லிவிட்டு போனை வைத்தாள். யமுனா கிச்சனுக்குள் நுழைந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். நைட்டு கழுவாம போட்ட பாத்திரம்லாம் எப்படி கழுவி இருக்கு? இது அவர் தான் பண்ணியிருக்காரு. எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என தனக்குள் அஸ்வினை மெச்சிக்கொண்டாள் யமுனா. அஸ்வின் ஆபீஸுக்கு கிளம்பினான். அவன் வாசலுக்கு வந்தவுடன் ஒரு காகம் அவனை துரத்த ஆரம்பித்தது. அந்த காகத்திற்கும் சிவந்த கண்கள்தான் இருந்தது. அது அவனை பலமாக தாக்கவே, யமுனா, யமுனா இங்க வா என அலறி துடித்தான் அஸ்வின். அஸ்வினின் குரலை கேட்ட யமுனா வேகமாக ஓடி வந்தாள். அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்த்த யமுனா வேகமாக வந்து, ஐயோ என்னங்க, என்ன நடக்குது என சொல்லிக்கொண்டு காகத்தை விரட்ட ஆரம்பித்தான். அவளை பார்த்த காகம் அஸ்வினை விட்டு மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு, யமுனா, இவனுக்கு நீ பாவம் பார்க்காத. இவன் உனக்கு எப்பவுமே நல்லது செய்ய மாட்டான். நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் புரிய வரும் என சொல்லிவிட்டு பறந்து சென்றது. பறந்து செல்லும் அந்த காகத்தையே யமுனா அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காகம் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் யமுனாவிற்கு மட்டும்தான் கேட்டது. அஸ்வினுக்கு எதுவுமே கேட்கவில்லை. அஸ்வினிடம் யமுனா, ஏங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையே, இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போக வேண்டாம், வீட்லயே இருங்க என கூறினாள். அதற்கு அஸ்வின், நீ வேற, அங்க என் மேனேஜர் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், நான் கிளம்புறேன் என்று கூறி தனது பேகை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அங்கிருந்த கல் ஒன்றில் தடுக்கி விழவிருந்த அஸ்வினை யமுனாதான் சரியான நேரத்தில் பிடித்தாள். அவன் முன்னே நின்று, ஏங்க, சகுனமே சரியில்லைங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும் ப்ளீஸ், வீட்டுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க என கெஞ்சிக் கொண்டிருந்தாள் யமுனா. ஐயோ, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. எப்ப பாரு சகுனம் சம்பிரதாயம், நீ ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க. உன்னால மாடர்ன் கலாச்சாரத்துக்கு வரவே முடியாதா? கிராமத்து பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு என எரிந்து விழுந்தான் அஸ்வின். அப்போது யமுனாவின் மனதிற்குள் பூகம்பம் வெடிக்க ஆரம்பித்தது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது? இந்த அமானுஷங்கள் எல்லாம் ஏன் நமக்கு மட்டும் நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க எதுவுமே புரியலையே. இந்த காகம் நம்ம கிட்ட ஏன் பேசிட்டு போகணும்? அது பேசுனது இவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாரு. நம்மள பெத்த அம்மாவே இதெல்லாம் நம்பல, இவர் எப்படி நம்புவாரு என தலையில் மானசீகமாக அடித்துக் கொண்டாள் யமுனா. ஒருவேளை நம்ம பார்க்கிற அந்த கருப்பு உருவம் விஜய்தானா என்று தனக்குள் புலம்பிக் கொண்டாள் யமுனா. ஆத்மாவான விஜய் யமுனாவிடம் சொல்லத் துடிக்கும் விஷயம் என்ன? அஸ்வின் யமுனாவை கொலை செய்ய நினைக்கும் காரணம் என்ன? இனிவரும் அத்தியாயத்தில் பார்க்கலாம்.